அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நேற்று உடையில் சின்னம்மை எவ்வளவோ முயற்சி செய்தும் ராமலிங்கம் திருமணத்துக்கு சம்மதம் சொல்ல மறுத்த நிகழ்வுகளை பார்த்தோம். பிறகு பார்வதி சின்னம்மையிடம், ராமலிங்கத்துக்கு நெருக்கமான துறவி ஒருத்தர் இருக்கின்றார், அவரை போய் பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக அவர் ராமலிங்கத்தை திருமணம் செய்து கொள்ள உத்தரவிடுவார். ஆகையால் கண்டிப்பாக அவரை போய் பார்த்தோமையானால் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று சொல்ல, உடனே சின்னம்மை சபாபதியை, தன்னுடைய மூத்த மகன் சபாபதியை அந்த துறவியிடம் அனுப்பிய நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம். சபாபதியும் துறவியிடம் சென்று எல்லா விஷயங்களையும் சொன்னார். பிறகு என்ன நடந்தது வாருங்கள் பார்ப்போம். தம்மிடம் மிகுந்த நேயமும் மதிப்பு கொண்டிருக்கும் ராமலிங்கத்தை எதிர்பார்த்து தன்னுடைய திருமணத்தில் காத்திருந்தார் துறவியார். ராமலிங்கமும் அங்கு வந்தார். துறவியார் அவருக்கு ஆசனத்தை காட்டி, முதலில் உட்கார், பிறகு பேசுவோம் என்று சொல்ல, அவரும் சரி சுவாமி என்று பணிவோடு ஆசனத்தில் அமர்ந்தார். துறவியார் மெல்ல பேசத் தொடங்கினார். உனது தாயார் அனுப்பி வைப்பதாக உனது தனையினார் வந்து உன்னை பற்றிய சில செய்திகளை சொல்லிவிட்டு போனார். அது சம்பந்தமாகத்தான் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் என்றார். புரிகிறது சுவாமி என்றார் ராமலிங்கம். உன் திருமண சம்பந்தமாகத்தான் நாம் இப்போது பேச வேண்டும் என்று துறவி சொல்ல, அதற்கு ராமலிங்கம், சம்மதம் இல்லாததில் சம்பந்தமாக பேச என்ன இருக்கின்றது சுவாமி என்று சொன்னார். துறவியார் ராமலிங்கத்தை எப்படியாவது வழிக்கு வந்துவிட வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கினார். அந்த முயற்சியில் வாதத்தை தொடங்கினார். நீ வழிபடும் குருவாகிய ஞான சம்பந்தருக்கு இதில் சம்பந்தமும் இருந்ததே. ஞானத்தவருக்கு நல்வழி காட்ட தேவார தமிழ்மறை தந்தவர் திருஞான சம்பந்தர். தமது 3 ஆண்டில் ஞானாம்பிகையின் பாலுண்டு சிவஞான மூர்த்தியாக விளங்கியவர் அவர். தமது தந்தை சிவபாத இருதயரின் வேண்டுகோளின் பொருட்டு திருமண கோலம் கொள்ளவில்லையா? தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணம் செய்து கொள்ளவில்லையா? ஆண்டவனின் அடியார்களும் அருள் ஞானியாய் விளங்கிய துறவிகளும் இல்லறத்தார்களாகவும் இல்லறத்திலிருந்து வந்தவர்களாகவும் இருப்பதை நீ அறிய மாட்டாயா ராமலிங்கம் என்றார். இருந்தாலும் என்று இழுத்தார் ராமலிங்கம். துறவியார் அவரை விடுவதாக இல்லை. மாதா பிதா குரு தெய்வம் இதுதான் படிபடி. தாயை மீறிய தெய்வம் கிடையாது. அந்த தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவது தனையனின் கடமை. பிதாவின் வாக்கை காப்பது பிள்ளையின் கடமை. குருவை முன்மாதிரியாக கொள்வது சீடனின் கடமை. இந்த 3 படிகளையும் முறையாக கடந்து தெய்வத்தை அடைவதே சிறப்பு. தாயின் விருப்பப்படியும் குருவாகிய ஞான சம்பந்தரின் சான்றுபடியும் நீ திருமணத்தை செய்து கொண்டு இல்லறத்தில் இருந்தபடியே தெய்வத்தொண்டு செய்வதில் தடை ஏதும் இல்லையே என்றார். துறவியார் சொன்னவற்றை ஏற்றுக்கொள்ள ராமலிங்கத்தின் மனம் ஒப்பவில்லை. சான்றுகள் இப்படி ஏராளம் உண்டு சுவாமி என்றாலும் என்று இழுத்தார் ராமலிங்கம். ராமலிங்கத்தின் இந்த இழுப்பு துறவியாருக்கு லேசான கோபத்தை கொடுத்தது. அவசரப்படாதே ராமலிங்கம், அனைத்தையும் கேட்டுவிட்டு பிறகு பதில் சொல். மன்னியுங்கள் சுவாமி என்றார் பணிவோடு. அதில் திருப்தி அடைந்த துறவியார் கோபத்தை விட்டு சாந்தமாக சொல்லத் தொடங்கினார். இல்லறத்திலிருந்து துறவுரம் போன்றவர் பட்டினத்தடிகள். அவருடைய வாக்கை கூட நீ கேட்க மாட்டாயா? இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கின்றோம்? பட்டினத்தாரின் வரிகளிலிருந்து, மனிதன் மனைவி மக்கள் மற்றும் சுற்றத்தார்களுடன் வாழ்க்கை நடத்தி கொண்டே ஆண்டவனை தியானித்து மோட்சம் அடையலாம் என்று சொல்லியிருக்கின்றார். சன்னியாசியாக போய்த்தான் சாயுச்சியம் பெற முடியும் என்பது ஒன்றும் கிடையாது என்றுதானே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். உண்மைதான் சுவாமி, ஆனாலும் என்று மறுபடியும் இழுத்தார் ராமலிங்கம். அவரது தயக்கத்தை போக்க உடனே முனைந்த துறவியார், ராமலிங்கம், இல்வாழ்க்கையை அறவழியில் நடத்தினால் துறவு முதலிய பிற துறைகளை நாட வேண்டிய அவசியமே இல்லையே. அங்கெல்லாம் போய் அடையக்கூடியதும் ஒன்றுமில்லை. இதனை அறத்தாட்டின் இல்வாழ்க்கை ஆட்டின் புறத்தாட்டின் போய் பெறுவது எவன் என்று திருவள்ளுவர் இல்லறத்தின் சிறப்பை எத்தனை உறுதிபட சொல்லியிருக்கின்றார். இது தெரியாதா உனக்கு? ராமலிங்கம் அவர் கேள்விக்கு பதிலேதும் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தார். அதை பார்த்த துறவியார், சரி பொறுத்தே பதில் சொல்லலாம்.
என்னை போன்ற துறவிகளுக்கு கூட உறுதுணையாக இருப்பவர்கள் இல்லறத்தார்கள் தான். நான் கூட இல்லறத்திலிருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு தான் துறவியானேன். ஒவ்வையாரும் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று கூறியிருக்கின்றார். சீர்காழியில் அவதரித்து அங்கே திருவருள் செய்த ஞானசம்பந்தரின் பெற்ற கண்ணுடைய வள்ளலார் உண்மை துறவிகளின் பரம்பரை தலைவர். அவர் வரிசையில் அனைவரும் திருமணம் செய்து கொண்டு துறவிகளானவர்கள்தான். நீ கண்ணுடைய வள்ளலார் அருளிய ஒழிவில் ஒடுக்கம் படித்திருக்கின்றாயா? அதிலே பரிச்சயம் உண்டு சுவாமி. பிறகென்ன? கேள்வி எழுப்பினார் துறவியார். துறவியார் இப்படி எத்தனை சொல்லியும் ராமலிங்கத்தின் மனம் மாறவே இல்லை. அவரது நெஞ்சத்தில் இருந்த திருமணத்தை பற்றிய வெறுப்பும் கொஞ்சமும் குறையவில்லை. அவர் வேறு வழியின்றி தன்னுடைய இயலாமையை எண்ணி துறவியார் முகம் நோக்கி தழுதழுத்த குரலில், எத்தனை எடுத்து காட்டினாலும் என் மனம் திருமணத்தை ஏற்க மறுக்கின்றதே சுவாமி என்றார். துறவியார் அவரது அவல நிலை கண்டு மனம் இறங்கவில்லை, மாறாக கோபம் கொண்டார். ஞான துறவியாகிய பட்டினத்தடிகள் கூட தாயாரின் கடைசி விருப்பப்படி அவருக்கு கொள்ளி வைத்தார். உன் தாயாரின் கடைசி விருப்பம் உன் திருமணம் என்பது உனக்கு நன்றாக தெரியும். தாயை மதிக்கும் தகவு பிள்ளையாக இருக்க வேண்டும். சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், இனி நீதான் முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். துறவியார் கொண்ட கோபமும் அதனால் அவரிடமிருந்து வெளிப்பட்ட கடுமையான வார்த்தைகளும் ராமலிங்கத்தை ஒரு வழிக்கு கொண்டு வந்தன. திருமணத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் உறவுகளின் நிர்பந்தம் மேலோங்கி நின்றது. பட்டினத்தடிகள் செயலும் சம்பந்தரின் சான்றும் தாயாரின் விருப்பமுமே அவரை இறுதியில் அந்த முடிவுக்கு உறுதியாக வரச் செய்தன. அவர் துறவியாரை பார்த்து வெகு அடக்கத்தோடு, சுவாமி, இதுவும் இறைவன் திருவுள சம்மதமே என்று எண்ணுகின்றேன். சம்பந்த பெருமானின் சான்றினை ஏற்கின்றேன், உத்தரவு தாருங்கள் சுவாமி என்றார். தமது வார்த்தைகள் ராமலிங்கத்தை நல்லதொரு முடிவுக்கு வர செய்தன என்பதில் துறவியாருக்கு பரம திருப்தி ஏற்பட்டது. அவர், ராமலிங்கம், அடுத்து உன்னை நான் திருமண கோலத்தில் காண்கின்றேன் என்று ஆசீர்வாதம் செய்தார். இறையருள் அவ்வாறு என்றால் சித்திக்கட்டும் சுவாமி என்று மீண்டும் மிக பணிவோடு சொன்னார் ராமலிங்கம். நல்லது, மகிழ்ச்சி, சென்று வா என்று துறவியார் ராமலிங்கத்திற்கு விடை கொடுக்க அவர் எழுந்து துறவியாரை பணிந்து வணங்கிவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.